ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான பேக்கரியில் கிடைக்கிற தேங்காய் பிஸ்கெட் தான் செய்ய போகிறோம். அதாவது கோகோனட் குக்கீஸ். ரொம்ப டேஸ்டியாகவும் எளிமையான முறையிலையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். கடாயில் எப்படி பர்ஃபெக்டாக குக்கீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேனில் 3/4 கப் தேங்காய் போட்டுக்கலாம். இந்த தேங்காவை நான் கீத்தல் போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சி எடுத்திருக்கேன். மிதமான சூட்டில் வச்சே தேங்காவோட மாய்ஸ்சர் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா உதிரியாக வரணும். அது வரைக்கும் நல்லா இது போல் கலந்துட்டு எடுத்துக்கணும். கடையில் நீங்கள் டெசிகேட்டட் கோகனட் வாங்கி யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 நிமிஷமாக வறுத்துட்ருக்கேன். தேங்காயோட மாய்ஸ்சர் எல்லாமே போயிட்டு நல்லா உதிரியாக வந்திருக்கு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா இது போல் கலந்துட்டு முழுமையாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கலாம். இதில் வாசனைக்காக 4 ஏலக்காய் போட்டுடலாம். இது ரெண்டுத்தையுமே நல்லா நைஸாக பவுடர் போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், நான் எந்த அளவுக்கு நல்லா பவுடர் போல் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன்னு. சர்க்கரையோட கிரானியூல்ஸ் இருக்கக்கூடாது, நல்லா பவுடராக இருக்கணும். மிக்சிங் பவுலில் அதே டம்ளரில் 1/2 டம்ளர் உருக்கின நெய் உருக்கி இருக்கணும், ஆனால் சூடாக இருக்கக்கூடாது. இதில் அரைச்சி வச்சுருந்த சர்க்கரை பவுடரை சேர்த்திடலாம். ஒரு பிஞ்ச் உப்பு. இது பிஸ்கெட்டோட டேஸ்ட்டை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். விஸ்கை வச்சு ஒரு 5 நிமிஷம் கண்டினியூஸாக நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நெய்யும் சர்க்கரையும் நல்லா முழுமையாக மெல்ட் ஆகிட்டு வரணும். அது வரைக்கும் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வறுத்து வச்சுருந்த தேங்காயும் நல்லா ஆறிருக்கு. இதில் இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தேங்காய் எடுத்து வச்சுட்டு மீதி தேங்காவை மிக்சிங் பவுலில் போட்டுடலாம். இதில் அதே டம்ளரில் 1/2 டம்ளர் கோதுமை மாவு. இன்றைக்கி கோதுமை மாவில் தான் பிஸ்கெட் செய்ய போகிறோம். நீங்கள் இந்த ரேஷியோவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்திக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் சொல்லியிருக்கிற ரேஷியோ படியே நீங்கள் சேர்த்துனீங்க அப்படின்னா பால் கலக்க வேண்டிய அவசியம் வராது. ஒவ்வொரு மாவோட தன்மையை பொறுத்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்று போல் மர்ஜ் ஆகிட்டு வரலன்னா தேவையான அளவுக்கு மட்டும் நல்லா காய்ச்சி ஆறின பாலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தோம்னா நல்லா இது போல் உருண்டை பிடிச்சி வரும்போது நல்லா ஸ்டிஃபாக நிற்கணும். அது வரைக்கும் பிசைஞ்சு எடுத்தாவே போதும். சப்பாத்தி மாவு போல் உருட்டி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அளவாக மாவு எடுத்து நல்லா கையில் இது போல் உருட்டி எடுத்துட்டு குக்கீஸ் போல் ஷேப் பண்ணி எடுக்கணும். அதுக்காக இந்த மாவை நல்லா ரோல் பண்ணிவிட்டு நல்லா கையிலேயே அமுத்தி விட்டுட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி நல்லா அமுத்தி விட்டு எடுக்கணும். இது போல் செய்யும்போது ஓரங்கள் எல்லாமே கிராக்ஸ் வராமல் இருக்கும். கோதுமை மாவு சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கிராக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா இது போல் ரோல் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டான குக்கீஸ் நல்லா கரெக்டான சைஸில் செஞ்சு எடுத்துடலாம். இதை வறுத்து வச்சுருந்த தேங்காயில் நல்லா இது போல் டிப் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், பாருங்கள். பேக் பண்ணுறதுக்கு பிஸ்கெட் ரெடி பண்ணியாச்சு. பிளேட்டில் நான் கொஞ்சமாக இது போல் நெய் தடவி எடுத்துக்கிறேன். அப்போ தான் பிஸ்கெட் டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிஸ்கெட்டை பிளேட்டில் வச்சுட்டு நல்ல அடிகனமான கடாயில் 2 கை நரைச்ச கல்லுப்பு போட்டுட்டு தூக்கி வைக்கிறதுக்காக ரிங்கும் போட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்லேயே கடாயை ப்ரீஹீட் பண்ணி எடுத்துடலாம். மீதி உள்ள மாவில் இது போல் பிஸ்கெட் செஞ்சு பிளேட்டில் வச்சுருவோம். கடாயுமே நல்லா ப்ரீஹீட் ஆகிருக்கு. கடாய் ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் கவனமாக பிளேட்டை உள்ளே வச்சுட்டு 15 நிமிஷம் மிதமான சூட்லேயே பேக் பண்ணி எடுத்துக்குவோம். மீதி உள்ள மாவில் நான் ஓவனில் பேக் பண்ணுறதுக்காக நான் பிளேட்டில் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓவனை நான் 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸுக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். பிஸ்கெட்டை 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும். கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரி செல்சியஸில். சைமல்டேனியஸாக கடாயிலையும் ஓவன்லேயும்
குக்கீஸ் நல்லா சூப்பராகவே பேக் ஆகிட்டு வந்துடும். கடாயில் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பிஸ்கெட் நல்லா பேக் ஆயிடுச்சு. சூடாக இருக்கும்போது பிஸ்கெட் சாஃப்டாக இருக்கும், அதனால ஆறின பிறகு எடுத்து பார்ப்போம். பிஸ்கெட் பாருங்கள் நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்கு. ஓவனில் வச்சுருந்த பிஸ்கெட்டுமே நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்கு. இந்த பிஸ்கெட்டுமே சூடு ஆறுனதுக்கு அப்புறமா எடுப்போம். ஓவனில் வச்சிருந்த பிஸ்கெட்டுமே நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்கு. நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு நல்ல பர்ஃபெக்டாக கோகனட் குக்கீஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.